காலிஸ்தான் பிரிவினை ஆதரித்து ஐக்கிய அமெரிக்காவில் செயல்படும் சில குழுக்களின் சுயேட்சை ரெப்பரண்டம் ஆக்கிரமிப்பு இந்தியா மற்றும் பன்னாட்டு கொள்கைகளில் புதிதாக சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது. நியூசிலாந்தில் ஆக்லாந்து நகரத்தில் நவம்பர் 17, 2024 அன்று திட்டமிடப்பட்ட இந்த ரெப்பரண்டம் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் வின்சன் பீட்டர்ஸுக்கு இடையிலான சந்திப்பில் முக்கியமான விவாதமாக மாறியது. இந்தியா விலக்கான சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பு நவம்பர் 2 அன்று ஆக்லாந்து மகாத்மா காந்தி மையம் அருகே நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காலிஸ்தான் என்ற சுயாட்சிப் பகுதிக்கான ஆதரவை வெளிப்படுத்தியது. இதனால் நியூசிலாந்து இந்தியா உறவில் பல தாக்கங்கள் ஏற்படும் என அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் நடந்த ராய்சினா டவுன் அண்டர் மாநாட்டின் போது ஜெய்சங்கர் இந்த விவகாரத்தை பீட்டர்ஸுடன் விவாதித்தார். இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதைப் பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. ஆனால் பீட்டர்ஸ் அவர்கள் சமரசமான அணுகுமுறையுடன் இந்திய அரசாங்கத்தின் கவலைகளை புரிந்துகொள்வதாக அறிவித்தார். சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பானது மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் குழுவாக தங்களை விலக்கிக் கொண்டாலும் இந்திய அரசு அவர்களை பயங்கரவாத இயக்கமாக 2019 முதல் அடையாளம் கண்டுள்ளது. இந்த அமைப்பு முன்பே கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் யுகே போன்ற நகரங்களில் இதே மாதிரியான ரெப்பரண்டங்களை நடத்தியுள்ளது. நியூசிலாந்தில் உள்ள இந்திய சமூகம் இந்த ரெப்பரண்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநாட்டு பொலிவியூயரின் பாதிப்புகள் எங்கள் சமுதாய அமைதியை சீர்குலைப்பதாக கூறியுள்ளது. இந்திய சமூகம் கலை, பண்பாட்டு மற்றும் மத ஒற்றுமையுடன் அமைதியாக வாழ்வதற்கு கடின உழைப்புடன் இருந்து வந்துள்ளது. வெளிநாட்டுத் தாக்கங்கள் நியூசிலாந்து இந்திய உறவுகளுக்கு சாதகமாக இல்லை என்று பாராட்டு வழங்கினர். ஆக்லாந்து நகராட்சி அதிகாரப்பூர்வ அல்லாத நிகழ்வுகளையும் பொது விடுமுறைகளையும் கவனமாக கையாள முடிவு செய்துள்ளது. சமாதானமாக கூடி கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையை நியூசிலாந்து மசோதா உரிமைகள் சட்டம் உறுதி செய்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே போலீசார் பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னேற்றங்களை மேற்கொண்டுள்ளனர். காலிஸ்தான் ரெப்பரண்டம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல்வேறு கோணங்களில் சர்ச்சைகளை எழுப்பியுள்ளதோடு பன்னாட்டு உறவுகளில் புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது. சமுதாயங்களின் ஒற்றுமை மற்றும் சமூக பாதுகாப்பு முன்னேற்றங்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் பிரச்சினைகளை சமரசம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து தரப்பிலும் வலுப்பெற்றுள்ளது. இதனை அமைதியாக தீர்க்க அரசியல், சமூக மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகள் அவசியமாகின்றன.